திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் எல்லாம் செயல்கூடும் எண்ணானை என்னம்பலத்தே. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயீர் சர்வவிக்னோபசாந்தகே. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்திகள் வைத்தடி போற்றுகின்றேன். இந்த வீடியோ பார்ப்பவர்கள் அனைவரையும் உளமாற வணங்குகின்றேன். இந்த தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களுடைய ஆன்மீக சம்பந்தமான வாழ்வின் வளர்ச்சிக்கும் செல்வச் செழிப்பிற்கும் இந்த ஆடியோவை கேட்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம். குருவே சர்வலோகானாம் விஜதி பவரோகினாம் நிதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக. வணக்கம் வணக்கம் ஐயா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் டாக்டர் எல்கே ஜெய் சூரியநாராயண சுவாமிகள். அதாவது வீடுகளிலே கடைப்பிடிக்க வேண்டிய சாஸ்திர அமைப்புகள். இந்த ஆடியோவை முழுமையாக கேளுங்க. ஒருத்தர் வீடுகளில் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் அந்த சிரமத்தை பேலன்ஸ் பண்ணுவதற்குரிய அற்புதமான வழிகளை இந்த ஆடியோவில் சொல்லலான் இருக்கேன். குறித்து கொள்ளுங்கள். பேப்பர் பேனா எடுத்து குறித்து கொள்ளுங்கள். இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் ஒரு வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ளணும். இப்போ தினந்தோறும் விளக்கு ஏற்றுவீங்க. ஒரு வீட்டில் தினமும் ஏற்றும் விளக்கு இருக்கு பாருங்க, அது கஜலட்சுமி அல்லது காமாட்சி அம்மன் விளக்காக தான் இருந்தால் தான் சிறப்பை கொடுக்கும். விளக்கு ஏற்றி ஒரு விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா அந்த இடத்த சுத்தமாக தொடச்சி கொஞ்சம் பச்சை கற்பூரம், பன்னீர், ஏலக்காய் பொடி இது பண்ணி தொளித்து அந்த இடத்த நல்ல நறுமணம் உள்ளதாக மாற்றி விளக்கு வைக்கிற இடத்துல ஒரு அத்தி பலகையில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பித்தளை தட்டில் வைக்கலாம், காப்பர் பிளேட்டில் வைக்கலாம். இரும்பு பிளேட்டில் விளக்க வைக்கக்கூடாது. விளக்க நெல் மேலே வைக்கலாம், விளக்க நவதானியங்கள் மேலே வைக்கலாம், பூவை அலங்காரம் செய்து அதன் மேலே விளக்கை வைக்கலாம். இப்போ விளக்கிற்கு பூ சாற்றி அதுக்கு நல்ல மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி ஒரு திரி போடக்கூடாது, 2 பஞ்சு திரியை சேர்த்து திரித்து தான் போடணும். அது எண்ணெயில் போடணும். ஒரு 5 ரூபா காசு இல்லைன்னா ஒரு வெள்ளி காசு இல்லை தங்க காசு இருந்தால் அந்த விளக்கின் பாதத்தின் அடியில் வைக்கணும். அப்போ வீடு வாசல் பெருக்க வேண்டும், சொந்தமாக வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விளக்கேற்றும் பொழுது அது சொர்ண விளக்காக மாறிவிடுகிறது. சொர்ணம் என்றால் தங்கம். அப்போ சொந்த வீடு இல்லாதவர்கள் மட்டும் இது மாதிரி செஞ்சுக்கிட்டே வரலாம். சொந்த வீடு இருக்குது, கொஞ்சம் வருமானம் குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த விளக்குக்கு உள்ள ஒரு விரலி மஞ்சளை எண்ணெயில் போடலாம். ஒரு காசு எடுத்து விளக்கு எண்ணெயில் மூழ்கிற மாதிரி போடலாம். இப்படி விளக்கேற்றும் பொழுது வீடு கட்டணும் என்கிற எண்ணமும் வீடுகளை பெருக்க வேண்டும் என்கிற எண்ணமும் அளவுக்கு அதிகமாக உருவாக்கி வெற்றியை கொடுக்கும். ஒரு விளக்கு ஏற்றினா ஒரு கொள்கையை வைக்கணும். இந்த விளக்கு முன்னால் பேசணும். அதனால தான் என்ன சொல்கிறோம், மகாலட்சுமியை புகழ்கிறோம். மகாலட்சுமியை புகழ்ந்து பாடல்களை பாடணும், பாசுரங்களை இயக்கணும், ஸ்லோகம் சொல்லணும். அப்படி சொல்லுகிற பொழுது அந்த விளக்கு என்பது தெய்வீகமாக இருக்கும். மகாலட்சுமி எண்ணி குறித்து மகாலட்சுமி விளக்கு ஏற்றலாம், கிருஷ்ணனை நினைத்து கிருஷ்ண விளக்கு ஏற்றலாம். அப்படி விளக்கு ஏற்ற ஏற்ற வேதனை மாறும். விளக்கிட்டாருக்கு மெய்நெறியை கொடுக்கும், நமக்கு அடுத்து என்ன செய்யணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும், ஆழமான மன தெளிவையும் புத்துணர்ச்சியையும் நமக்கு தூண்டும். எப்படி வெற்றி பெறலாம், என்னெல்லாம் செய்யலாம் என்கிற நல்ல வாழ்வியல் சிந்தனைகளை அதை அள்ளி கொடுக்கும். நல்லதாக விளக்கு முன்னால். இப்போ நிறைய வீடுகளில் பூஜை அறையில் பள்ளி இருந்தால் ஒரு மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. நிறைய சந்தேகம் வருது வீடுகளில். செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க வீட்டில் பூஜை அறையில் பள்ளி இருக்க வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சிலருடைய வீடுகளில் எல்லாம் பார்த்தா எந்நேரமும் பூஜை அறையில் பள்ளிகள் நடமாட்டம் இருக்கும். இவ்வாறு இருக்கக்கூடிய இல்லங்களில் அதிர்ஷ்டம் நிறைந்தவையாக கருதப்படுகிறது. சாஸ்திரம் சொல்லியிருக்காங்க. இந்த பள்ளிகளுக்கு பில்லி, சூனியம், ஏபல் போன்றவை இருந்தால் அது அண்டாது என்று கூறப்படுது. பள்ளி நம்மையும் நம் வீட்டையும் காவல் காக்கும் ஒரு அரணாக, கவசமாக பூஜை அறையில் இருந்து செயல்படுகிறது. அதே போல உங்கள் வீட்டில் துளசி மாடம், அங்கு பள்ளி இருந்தால் சாட்சாத் அந்த விஷ்ணு, அந்த மகாலட்சுமி உங்கள் வீட்டில் இருப்பதற்கான எல்லாம் அர்த்தம்தான். வருடத்திற்கு ஒரு முறையாவது நாம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும்.
குலதெய்வத்தை வழிபட தனியாக செல்லாமல் நம்முடைய குடும்ப உற்றார் உறவினர்கள் மற்றும் நம் உடன் பிறந்தவர்கள் எல்லாம் சேர்த்து அழைச்சிக்கிட்டு போகணும். நம் குடும்பத்தோடு சென்று வழிபடுவது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் மற்ற சிவ கோயில்களுக்கு செல்லும் போது தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு வைத்து அர்ச்சனை மட்டும் செய்துவிட்டு வந்துடுவோம். ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது பூஜை செய்வதற்கு முன்பு பொங்கல் வைத்து வழிபட வேண்டும். குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து பால், தயிர், பழச்சாறு, மஞ்சள் அபிஷேகம், பன்னீர், இளநீர், பஞ்சாமிர்தம் இந்த மாதிரி அபிஷேகம் செய்து அதற்கப்புறம் புதிய வஸ்திரத்தை சாத்தி வழிபட்டால் மிக சிறப்பாக இருக்கும். சிலருக்கு அரிசி மாவில் வெல்லம் சேர்த்து மாவிளக்கு செய்வார்கள். அந்த விளக்கை ஏற்றி வைத்து வழிபட்டால் மிகச் சிறப்பாக இருக்கும். நம்ம வீட்டில் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலும் அதற்கு முன்பு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். குலதெய்வத்தை வீட்டை விட்டு ஒரு வேலைக்கு போகிறோம், டெய்லி போகிறோம், ஒரு ஊருக்கு போகணும், பிள்ளைகளுக்கு பரீட்சைக்கு பணம் கட்டணும், வேறு கிளாஸ் போதுங்க, எங்கேயாவது போய் யார்ட்டையாவது ஒரு உதவி கேட்கலான் இருக்கோம். இல்லை, நித்தம் போய் நாம் ஏதாவது ஒரு வேலையை எதிர்பார்த்து காத்திருந்து ஒரு வேலை கிடைச்சி அதன் மூலியமாக தான் இன்றைக்கி குடும்பத்தை நகர்த்தணும். இப்போ ஏதாவது வேலைக்கு போய் சம்பாரித்து வந்தால் தான் அரிசி பருப்பு வாங்கி தினம் குடும்பம் நடத்துகிற குடும்பங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு உண்டியல் வச்சு குலதெய்வத்துக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு ரூபா, 2 ரூபா, 5 ரூபா அந்த மாதிரி நினைத்து ஒரு நிமிடம் நேரம் நினைச்சு அவங்க ஃபோட்டோவுக்கு முன்னால் வச்சு கும்பிடலாம். குலதெய்வம் படங்களை வீட்டில் வைக்கலாமான்னு நிறைய கேட்குறாங்க. குலதெய்வ படம் வீட்டில் வைக்கக்கூடாது. கவர்மெண்ட்டு ஏதாவது ஒரு படம் வரைஞ்சி வச்சுருந்தாலோ இல்லை ஆர்ட் பண்ணியிருந்தாலோ அந்த படத்தை வைத்து நாம் கும்பிடலாம். இப்போ உதாரணத்திற்கு அங்காள ஈஸ்வரி, இப்போ மேல்மலையின் ஒரு கர்ப்ப கிரக படத்தை வச்சு கும்பிடக்கூடாது. இல்லை என்றால் ஒவ்வொரு ஊர்களிலையும் அந்த குலதெய்வத்துக்கு பிடிமண் எடுத்து வச்சு சிலை செய்து வைத்து வணங்கி வழிபட்டிருப்பாங்க. அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க. அந்த கர்ப்ப கிரகத்தினுடைய உருவப்படத்தை வைத்து பிரேம் போட்டு மாட்டக்கூடாது. அது நம்மளால் கொண்டு செலுத்த முடியாது. அது ரொம்ப விரிவாக பேசணும், அது ஒரு எபிசோடில் சொல்கிறேன். அதனால் உருவத்தை வரைஞ்சிருந்தால் லயன் ஆர்ட்டோ இல்லை கலர் பிரிண்ட் பண்ணியோ வரைஞ்சிருக்கக்கூடிய படங்களை வைத்து கொள்ளலாம். அதில் ஒன்றும் தோஷம் கிடையாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலும் அதற்கு முன்பு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். இதனால தான் குழந்தை பிறந்த உடனே அதற்கு மொட்டை அடித்து காது குத்துவதை குலதெய்வ கோயில்களில் வைக்கிறாங்க. தங்களது பிள்ளைகளின் திருமணத்தை குலதெய்வ கோயிலே நடத்துவாங்க. நாம் நம் குலதெய்வத்திடம் அதோட தொடர்புகளை வைத்து பிரார்த்தனை வைத்து வந்தால் அதற்கான பலன் இரட்டிப்பு மடங்காக இருக்கும். நமக்கு பெரியவங்க முன்னாளில் இருந்த ஒரு காரியத்தை செய்கிறோம். அதுபோல் நம்முடைய முன்னோர்களும் அவங்க மறைந்த பித்திருக்கள் குலதெய்வமாகி அங்கே காவல் தெய்வமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில் இப்போ வீட்டு பூஜையில் சில செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் இறந்துடுறாங்க, சொந்த பந்தமே இறந்துடுறாங்க. 10 நாட்களுக்கு நம்ம வீட்டு பூஜை அறையில் விளக்கு பொருத்தக்கூடாது. இப்போ குழந்தை பிறந்திருக்கு ஒரு வீட்டில், அண்ணனுக்கு பிறந்திருக்கு அப்படின்னா தம்பி வீட்டில் 10 நாளைக்கு வீட்டில் பூஜை செய்யக்கூடாது. ஒரு வீட்டில் ஒரு பெண் வீட்டுக்கு விளக்காகி மாதவிடாய் ஆயிட்டாங்கன்னா அந்த வீட்டில் பூஜை அறையில் தனியாக இருந்தால் மற்றவங்க பூஜை பண்ணலாம், அந்த அம்மா மாத்திரம் பூஜை அறைக்கு போகக்கூடாது. அதே போல் விளக்கை அமர்த்தும் போது என்ன பண்ணுறோம், மலை ஏற்றுதல் அப்படின்னு சொல்லணும். விளக்கை அணைச்சிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி சுவாமி படங்களுக்கும் இறந்தவர்களுக்கும் இந்த பிளாஸ்டிக் பூக்கள்னால தெய்வ